முதலமைச்சராக மீண்டும் ஜெயலலிதா வரும் 23ஆம் தேதி பதவியேற்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். தொண்டர்கள் நினைத்தது குறித்த நேரத்தில் நடக்கும் என்றும் அதை யாராலும் தடுக்க முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிக்கை மூலம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் ராயப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமையகத்தில் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் ஜெயலலிதா அவர்களை சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பிற்பகல் 2 மணி அளவில் அதிமுகவுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் மூவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்துகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்பதற்கான தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் சென்னை நூற்றாண்டு விழா அரங்கில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. பதவியேற்பு விழா 3000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதி கொண்டது சென்னை நூற்றாண்டு விழா அரங்கம். அந்த அரங்கில் பதவியேற்பு விழாவுக்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இரவு பகலாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பதவியேற்பு விழா எப்போது நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. பதவியேற்பு விழா நூற்றாண்டு விழா அரங்கில் நடைபெற்றால் அதற்கான வசதிகள் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவ்வப்போது நூற்றாண்டு விழா அரங்கில் ஆய்வு செய்து வருகின்றனர். காவல்துறையும் இந்த இடத்துல ஆய்வு செய்யும் பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று குறித்தும் ஆய்வு செய்து வருகின்றனர். பதவியேற்பு விழாவுக்கான அனைத்து பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதிகாரப்பூர்வமாக தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. இருந்தபோதும் அதிகாரிகளும் அதிமுகவுடைய நிர்வாகிகளும் பதவியேற்புக்கான அனைத்து பணிகளிலும் முழு கவனம் செலுத்தி வருகின்றனர். அதற்காக சென்னை நூற்றாண்டு விழா அரங்கம் தயார் நிலையில் இருக்கின்றது.